3 பொருள் இருந்தா போதுங்க. சூப்பரான சட்னி செஞ்சு சாப்பிட்றலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கார சாரமா செம்மையா இருக்குங்க. 10 நாள் ஆனாலும் இந்த சட்னி வந்து கெட்டு போகாது. நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம்னா, இந்த சட்னி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்ல செய்யுங்க. அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 5 வரமிளகா காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு, வெங்காயம், வரமிளகா, புளி 3 நல்லா எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சிருக்க சட்னியை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி சுருள எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாது. சூடான இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த சட்னி பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். செம்மையா இருக்குங்க. கார சாரமா, புளிப்பா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.